காவ்யா மகா கோவத்தோட நிக்கிறத பாக்குறாங்க. மகா ரூம் கதவை சாத்துறாங்க. கோவத்தோட காவ்யாவ அடிக்க கை நீட்டுறாங்க. காவ்யா இத பார்த்த உடனே கோவப்படுறாங்க. மகா அடிக்காம விரல காமிச்சு காவ்யா கிட்ட சொல்றாங்க, நீங்களும் உங்க கள்ள புருஷனும் செஞ்ச களவாணித்தனம் தெரிஞ்சிரும்னு தானே ஆபீஸையே கொளுத்துனீங்க. உங்களுக்கெல்லாம் ஓங்குன கைய நிப்பாட்டி இருக்கவே கூடாது, அடிச்சிருக்கணும். நீங்க எல்லாம் நிஜமாலே மனுஷ ஜென்மங்க தானா? உங்களுக்கெல்லாம் நன்றி உணர்ச்சியே இருக்காதா? நன்றிய விடுங்க, பாசம் கூடவா இருக்காது? சொந்த அண்ணன் பையன், அவருக்கு போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்றீங்க. இவ்வளவு அராஜகம் பண்றீங்களே, உங்களையெல்லாம் கொன்னா கூட பாவம் கிடையாது. காவ்யா சொல்றாங்க, மகா வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசு. நீ யாருக்கிட்ட பேசுறன்னு உனக்கு தெரியுமா? மகா சொல்றாங்க, காவ்யா நல்லாவே தெரியும். கேவலம் பணத்துக்காண்டி தூக்கி வளர்த்த அண்ணன் பையனையே கொல்ல முயற்சி பண்ற ஜென்மத்துக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். உங்க கள்ள புருஷன் கிட்ட ஆபீஸ்ல பண்ண எல்லா திருட்டு வேலையும் சொன்னீங்களே, அப்பவே நான் கேட்டுட்டேன். காவ்யா மகா இத சொன்ன உடனே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கோவத்தோட மகாவை பாக்குறாங்க. நாளை சந்திப்போம்.